जय सद्गुरुनाथ महाराज की जय। श्रीनाथ जयनाथ जय जयनाथ, श्रीनाथ जयनाथ जय जयनाथ, श्रीनाथ जयनाथ जय जयनाथ, श्रीनाथ जयनाथ जय ஏகநாத். ஏகநாத்தின் பாகவதத்தில் 7வது அத்தியாயத்தில் வரக்கூடிய 51வது ஸ்லோகம். இதில் உத்தவ கீதை என்று சொல்லப்படுகிறது. இந்த உத்தவ கீதையில் இந்த 7வது அத்தியாயத்தில் அவதூதர் யது ராஜாவிற்கு சொல்லக்கூடிய உபதேச தத்துவங்கள் இங்கு விவரிக்கப்படுகின்றன. யது ராஜாவிற்கு 24 குருமார்களை பற்றி அவதூதரான தத்தாத்திரேயர் கூறுகிறார். 24 குருமார்கள் என்ன அப்படின்னு பார்த்தால், பிருத்திவீர் ஆகாஷ வாயு ஆப்போ அக்னிஷ் சந்திரமா ரவிஹி கபோதோ அஜகரஹ சிந்துகோ பதங்கோ மதுகிருத்கஜஹ மதுஹா ஹரினோ மீனஹ பிங்களா குருரோர்பகஹ குமாரி சரத்கிருத் சர்ப ஊர்ணநாபி சுபேஷகிருத். பூமி, காற்று, ஆகாயம், நீர், அக்னி, சந்திரன், சூரியன், புறா, அஜகரம், சமுத்திரம், தீப்பூச்சி, தேனி, யானை, தேன், கொள்ளையன், மான், மீன், பிங்களா, குரூரப்பறவை, குழந்தை, கன்னிகை, அம்பு செய்யும் தொழிலாளி, பாம்பு, சிலந்தி மற்றும் சிறு வண்டு, இவர்களுடைய 24 குருமார்களை பற்றி கூறுகின்றார்கள். இன்று நமக்கு என்ன பற்றி கூறுறாருன்னா, சூரியனோட விசேஷமானது எப்படி இருக்கிறதுங்கிற விஷயத்த சொல்றார். இப்படி இதில் என்ன விசேஷம் அப்படின்னா, தத்துவ ஞானிகள் எப்படி இருப்பார்கள் அப்படிங்கிற விசேஷத்தை, குவாலிட்டிஸ் ஆஃப் த யோகிஸ், அவர்கள்லாம் எப்படி இருப்பார்கள்ன்ற விசேஷத்தை தான் சொல்கிறார். இந்த 24 குருமார்களை கொண்டு இவற்றில் இருக்கிற விசேஷங்களுடைய தத்துவத்தை கொண்டு வருவர்களாக இந்த யோகியர்கள்லாம் இருப்பா. இதை பார்த்து நான் கற்றுன்னு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். அதனால் இந்த குவாலிட்டிஸில் 24 பேர் எப்படி இருக்கா, இதை மாதிரி அந்த யோகியர்கள்லாம் நல்ல விஷயத்தை மட்டும் எடுத்துட்டு மிச்சதெல்லாம் விட்டுருவா அப்படிங்கிற விஷயத்தை இதில் சொல்கிறார். இன்னைக்கு இருக்கிற ஸ்லோகம் என்ன அப்படின்னா, புத்தியதே ஸ்வேன பேதேன வியக்திஸ்தைவ தத்கதஹ லக்ஷதே ஸ்தூலமதிஹி மதிபிஹி ஆத்மா சாவஸ்திதோர்கவத். இப்போ என்ன சொல்கிறாருன்னா, எப்படி பரந்த ஆகாயத்தில் இருக்கும் ஒரு சூரியனானவன் எப்படி இருக்கான், சிறிய நீரில் இருப்பது போல தோன்றுகிறது. கீழே கீழே பல பல நீர் நிலைகள்லாம் இருக்கு இல்லையா, அவற்றில் பார்த்தாக்க சூரியன் தெரிகிற மாதிரி இருக்கு இல்லையா, அதுபோல் புத்தியதே ஸ்வேன பேதேன, ஆத்மா எல்லா இடத்திலும் பேதமிற்று ஒன்றாக தான் இருக்குது அப்படிங்கிற. ஏக தத்துவ நாம திருடதரி மனா ஹரிசி கருணா எயில தூஜி தேநாம சோப்பேரே ராமகிருஷ்ண கோவிந்த வாச்சேசி சத்கத தெபேயாதி அப்படிங்கிறது. ஏக தத்துவ நாம திருடதரி மனா. அப்போ ஒரே தத்துவம் என்னன்னா ஆத்ம தத்துவம் தான். இந்த ஆத்ம தத்துவத்தை நீங்கள் கொண்டுருங்கோன்னு சொல்லி ஏக்நாத் மகாராஜ் ஞானேஸ்வர் மாவுளி சொல்கிறார். அப்போ ஏக்நாத் மகாராஜ் இந்த ஸ்லோகத்தில் இந்த உத்தவ கீதைன்னு சொல்லக்கூடிய பாகவதத்தினுடைய 11வது ஸ்கந்தத்தில் வரக்கூடிய ஸ்லோகம், புத்தியதே ஸ்வேன பேதேன, இந்த பேதமே இல்லாமல் இந்த ஆத்மாவானது எல்லா இடத்துலையும் ஒன்றாக இருக்கிறது. வியக்திஸ்த இவ தத்கதக, ஆனால் மூல மதிமூடவர்களாக இருக்கக்கூடியவர்கள் என்னன்னா சரீரத்தில் இருக்கிறவர்களாக பார்க்கிறார்கள், சரீரத்தையே ஆத்மாவாக பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறார். லக்ஷியத்தே ஸ்தூல மதிபிகி ஆத்மா ச அவஸ்திதோ அர்க்கவத்து. அர்க்கவத்துனா சூரியனை போல. சூரியன் எப்பொழுதும் அழிவில்லாமல் வானத்தில் என்றைக்கும் இருந்துகிட்டே இருக்குது, அந்தரிக்ஷத்தில் இருந்துகிட்டே இருக்குது, அதுக்கு என்றைக்கும் அழிவுனே இல்லை, அது எல்லோர்ட்டையும் இருந்துகிட்டே இருக்குது. ஆனால் கீழே பார்க்கக்கூடிய நீர்நிலைகள் எல்லாம் பார்க்கும்போது, சின்ன குட்டையில் பார்க்கும்போது அது ஒரு சூரியனாக தெரியும். ஒரு குடத்துல இருந்து பார்த்தா அதுக்குள்ளே உள்ள பார்த்தா மேலே இருக்கிறதே சூரியன் அதில் தெரியும். ஒரு மண்பானத்தில் தண்ணியை ஊற்றி வச்சு பார்த்தா அதில் இருக்கும். பெரிய நீர்நிலைகளில் பார்த்தா அதெல்லாம் இருந்துருக்கும். அப்படி இருக்கிற மாதிரி இருக்குது. அதுபோல் பல பல குட்டைகள் மாதிரி இங்கே இருக்கிற பகவத் ஜீவர்கள்லாம் நிறைய இருந்துருக்கு இந்த புலோகத்தில். அந்த பிராணிகள்லாம் இருந்துருக்கு, மனுஷாலாம் இருந்துருக்கா, பறவைகள் எத்தனை இனங்கள் இருக்குது எல்லாத்துலேயும் இருந்துருக்கா, உள்ளுக்குள்ளே இருந்துருக்கு. ஆனால் இதெல்லாம் ஆடுறது, இந்த நீர்நிலைகள்லாம் எப்படி அதுக்குள்ள விசேஷமான அதிர்வுகள் ஏற்பட்டதோ சூரியன் அப்படியே ஆடுற மாதிரி தெரியும் இல்லையா. சூரியனை நினச்சி பாருங்க, இப்போ குட்டையில் போய் நம்ம கையை விட்டு இப்படி ஆட்டிட்டோன்னு வச்சுக்கோங்க, அங்கே மேலே இருக்கிற சூரியன் அதில் தெரிஞ்சுட்டு இருக்க உடனே அந்த சூரியனும் ஆடுற மாதிரியே தெரியுது இல்லையா.
அதுபோல் நம்மளை மாதிரி இருக்கிற மனுஷன்ல இந்த ஆத்மாவானது உள்ளே இருந்துருக்கு சூரியனை மாதிரி. ஆனால் வெளியில் நம்ம என்ன சுகம் துக்கம் இதெல்லாம் இருந்துருக்கோம், அது அந்த ஆத்மாவும் இருந்துருக்கு. இந்த சுக துக்கத்தோடு இருந்துட்டு இந்த உடல் அழியிறது இல்லையா, அப்போ அழிஞ்சும் போது இந்த ஆத்மாவும் அழிஞ்சுட்டு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் தத்துவ ஞானிகள் எப்படி இருக்கான்னா அந்த ஆத்மா என்றைக்கும் அழியில்லாததாக இருக்கிறது அப்படின்றத சொல்கிறார். புத்தியதே ஸ்வேன பேதேன வக்திஸ்தைவ தத்கதா. ஏன்னா உள்ளுக்குள்ள இந்த ஆத்மாவானது இந்த ஜீவன்னு சொல்லக்கூடியது ஜீவாத்மாவா சொல்லக்கூடியது. பரமாத்மா என்னைக்கும் மேலே இருந்துருக்கார், ஜீவாத்மா ஜீவனுக்குள்ள இருந்துருக்கார். இந்த போர்வை மாதிரி நம்மளோட உடலையே போர்வையாக போத்துண்டு அந்த ஆத்மாவானது இருக்கிறது. ஆனால் தத்துவ ஞானிகள் என்ன புரிஞ்சுட்டு இருக்கா அப்படின்னா இந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற ஆத்மான்னு சொல்லக்கூடியது வெளி போர்வையானது என்றைக்குமே போர்வையை போத்திட்டு இருக்கோம் நம்ம மேலேன்னா போர்வை என்றைக்கும் கிழிஞ்சு போயிடும் இல்லையா. இந்த கிழிஞ்சு போகிற மாதிரி இந்த உடலானது கிழிஞ்சு போயிடும். ஆனால் உள்ளே இருக்கிற ஆத்மாங்கிறது சூரியனை மாதிரி என்றைக்கு பிரகாசமாக இருந்துருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியதாக சூரியனை போல இருந்துட்டு இந்த தத்துவ ஞானிகளும் சூரியனை மாதிரி தான். அவள் என்னென்னைக்கும் தான்னு சொல்லக்கூடியது உடல் இல்லாமல் ஆத்மாவை சார்ந்து இருந்துருப்பா. அதனால என்னென்னைக்கும் அவள் அழியக்கூடிய இல்லாதமா சிரஞ்சீவியாக இருந்துருக்கா. சிரஞ்சீவி மாதிரி இந்த உலகத்தில் என்றைக்கும் நம்ம உடலே இல்லாமல் இந்த உடலை விட்டு அவள் போனாலும் இந்த உலகத்தில் இருந்துட்டு பல பல மக்களுக்கு அவள் அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்தில் சொல்லப்படுறது. ஆத்மா என்னது அப்படிங்கிறத சொல்கிறாரு. நான் அசத்தோ வித்யதே பாவோ நான் பாவோ வித்யதே சதஹ உபயோரபி திருஷ்டோந்தஹ தத்துவதர்ஷிபிகி. தத்துவதர்ஷிபிகி அப்படிங்கிறவர் தத்துவத்தை புரிஞ்சுண்ட ஞானிகள்னால எப்படி கொண்டாடப்படுதுன்னா நான் அசத்தோ வித்யதே பாவோ நான் அசத் சத்து அசத். சத்துங்கிறது என்ன, அழிவில்லாதது, என்னைக்கும் நிலைச்சிருக்கிறது. சத்து உண்மை அப்படிங்கிறது ஆத்மா. ந அசத்து அப்படின்னா நசத்தோ அப்படின்னா அசத்து அப்படிங்கிறது என்னென்ன, அழிஞ்சு போகக்கூடியது. அப்படின்னா நான் இந்த உடல் இதுதான் அழிஞ்சு போகக்கூடியது. அப்போ இது அசத், இது அசத்துங்கிறது. அசத்தோ ந அசத்தோ வித்யத்தோ பாவோ பாவோ ந பாவோ அப்படின்னா என்ன அர்த்தம். இப்போ அசத்து அப்படின்னு சொல்லக்கூடியதான இந்த தேகம் ந பாவோ அது என்னென்னைக்கும் இருக்க போகிறது இல்லை, அது அழிஞ்சு போகக்கூடியது. அப்போ சத்துங்கிறது ந பாவோ வித்யதே சதா. சத்து அப்படிங்கிறது என்ன, சத்தியமான வஸ்து, உண்மையான வஸ்து. அது என்னென்னைக்கும் எப்படி இருக்க போகிறது, அது இல்லாதது ந பாவோ அப்படிங்கிறதே கிடையாது. அது இருக்கிறது என்றைக்கும் சத்தியமாக நிலச்சி இருந்துட்டு இருக்கக்கூடியது அதுதான் அப்படிங்கிறது தத்துவ ஞானிகளால் இருந்துக்கக்கூடியது. அது எப்படி பண்ணுறது, நயேயம் வேதி ஹந்தாரம் யச்சைனம் மன்யதே ஹதம் உபௌதோ ந விஜானிதோ நாயம் ஹந்தி ந ஹன்யதே. இந்த ஆத்மாவை இந்த உள்ள கூட இருக்கிறத யாரோ கொல்றணும்னு நினைச்சான்னு கூட கூடாது, மற்றும் இன்னொன்று கொல்லப்பட்டுட்டான். அப்போ அர்ஜுனன் போய் இங்கே பார்க்குறான் இல்லையா, இத்தனை பேர் நம்மளுடைய சொந்தக்காரெல்லாம் இருக்கிறார்கள், அத்தனை பேரும் நம்ம குருமார்கள்லாம் இருந்துருக்கார்கள். இப்போ அவள் எல்லாம் அதர்மத்தில் இருக்கா. பஞ்ச பாண்டவர்கள் கிருஷ்ணன் இங்கே இருந்துருக்கா. அப்போ இவா ரெண்டு பேரும் ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கா. அப்போ அர்ஜுனன் பார்க்குறான் எய்த்தாப்பில். ஆனால் பார்க்குறவா எல்லாரும் அதர்மத்தை சேர்ந்தவாளாக இருக்கா. ஆனால் இவா இத்தனை பேரையும் நான் கொல்ல போகிறேனேன்னு நினச்சி வருத்தப்படுறான். அப்போ கிருஷ்ணன் சொல்கிறார், அப்பா நீ யாரும் கொல்லப்படுற, நீ இவாளை யாரும் கொல்ல போகிறது இல்லை. உண்மையாக பார்த்தால் இந்த உடல் என்றைக்குமே அழியக்கூடியது தான், ஆனால் இந்த ஆத்மாவானது என்றைக்கும் கொல்லப்படக்கூடியது இல்லை. அதனால் நீ அதை கொல்றேன்னு நினைக்கிறையோ அது கொல்லப்படுறது கிடையாது. ஆனால் அந்த ஆத்மா கொல்லப்பட்டுருத்து அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கும் அந்த தன்மை ரெண்டுமே இல்லை. அதனால் உண்மையில் அந்த ஆத்மாவை யாரும் கொல்றதும் இல்லை, அந்த ஆத்மா யாராலையும் கொல்லப்படுவதும் இல்லை அப்படின்னு கிருஷ்ணன் சொல்கிறான். அதனால் நீ நினச்சிக்காதப்பா, நீ பார்க்குற விஷயத்தை எல்லாம் பார்த்துட்டு நான் கொன்றேன், நான் ஐயோ பண்ணிட்டேனே, நம்மளோட குருமார்கள் நினைக்கிறேனே, சொந்தக்காரான்னு நினைக்கிறேனே, இவாளெல்லாம் போயிடுவாளே நினச்சின்னு இருக்கேனே அப்படின்னு நீ நினைக்காத. இந்த ஆத்மாவானது நித்தியமாக என்னென்னைக்கும் இருக்கக்கூடியது, இது பிறப்பில்லாதது, இது இதை யாரும் அழிக்க முடியாதது, நித்திய பிரகாசமாக இருந்துட்டு இருக்கக்கூடியது. அந்த நித்தியமாக பிரகாசமாக இருக்கக்கூடியது தான் நம்ம உடலில் உட்கார்ந்துருக்கு. இந்த உடல் அழிஞ்சு போயிடும், அதை நித்தியமாக இருக்கக்கூடியது. அதை அந்த சூரியன் எப்படி கதிர்கள் வருதோ அந்த சூரிய கதிர்கள் போகும்போது சூரியன் போகும்போது அந்த கதிர்களும் போயிடுற மாதிரி இந்த ஆத்மாவானது அந்த பெரிய பரமாத்மாவோட என்றைக்குமே இணைஞ்சு இருக்கக்கூடியது தான் அப்படிங்கிறத இந்த தத்துவ ஞானிகள்லாம் புரிஞ்சுருக்கான்ங்கிறத சொல்கிறார் இந்த விஷயத்தில். இப்போ இந்த ஸ்லோகத்துக்கு ஏக்நாத் மகாராஜ் என்ன விளக்கம் கொடுக்குறார் அப்படின்னா, சூரியோ தில்ல ராமாஜி பிம்பலா
ಮೂಢ ಮನತಿ ತಿಲ್ಲರಿ ಬುಡಾಲ ತ್ಯಾಚೇನಿ ಕಂಪೆ ಕಂಪು ಮಾಡಿಲ ಡಹುಳೆ ಡಹುಳಲ ಮನತಿತೋ சூரியோ தில்லரா மாஜி பிம்பளா. பெரிய சூரியன் இருக்கான். சூரியன் ஒரு குட்டையில் இருக்கிற நீரில் தெரிகிறான். மூட மனத்தி தில்லரி புடாலா. ஆனால் அந்த மூடனானவன் நினச்சிட்டான் என்னது, நீரில் இந்த சூரியன் விழுந்துருத்து, நீருக்குள்ளே தான் இந்த சூரியன் இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கான். தியான்சே நீ கம்பே கம்பு மாநிலா. அந்த லேசாக அந்த தண்ணியில் ஒரு ஆட்டம் கண்டிருக்குன்னு வச்சுக்கோங்க, ஐயோ இது நகருது, சூரியன் இந்த நகர்ந்துருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான். அசைவு, இந்த நீரினுடைய கொஞ்சம் அசைவு, அதனுடைய ஒரு நடக்கத்தினால சூரியன் நடுங்கிறான்னு நினச்சிட்டு இருக்கான். நீர் கலங்கினால் வச்சுக்கோங்க, நீரில் கிடுகிடுன்னு கையினால் ஆட்டினோன்னா கலங்கினோன்னா சூரியன் கிடுகிடுன்னு ஆடுற மாதிரி தெரியறானா. இப்படி தெரியுமா? இப்படி மூட மதியர்கள், மூட ஜனங்கள்லாம் இப்படி நினச்சிட்டு இருக்கு, ஆகா சூரியனே நடுங்கின்னு இருக்கான், சூரியன் அப்படி அலைஞ்சின்னு இருக்கான் அப்படிங்கிற. சூரியன் எங்கே இருக்கு? வானத்தில் என்றைக்குமே இருந்துட்டு இருக்கு இல்லையா? தியா தில்லரா தே நா தளத்தான் ಗಗನಿ ಅಲಿಪ್ತ ಜೇವಿ ಸವಿತಾ ತೈಸೀಚ ಯೋಗಿಯಾಂಚಿ ಯೋಗ್ಯತಾ தேகாதீததா தேகதர்மி தியா தில்லரா ಅಂತ நா தளத்தா. அந்த சிறிய நீரால் அந்த சூரியன் என்றைக்கும் பாதிக்கப்பட போகிறதில்ல இல்லையா? அதனால இந்த சூரியன் என்றைக்கும் நிச்சயமாக இருப்பான். இந்த குட்டையில் இருக்கிற சில அதிர்வுகள்னால அந்த சூரியன் நடுங்கிற மாதிரி தெரியறது. ஆனால் உண்மையில் அது கிடையாது. சூரியன் என்றைக்கும் மேலே இருந்துகிட்டே இருக்கான். ககனி அலிப்த ஜேவி சவிதா. அது என்றைக்கும் யாராலையும் தொடப்படக்கூடியதாக, தொட முடியாததாக, என்றைக்கும் நித்தியமாக அது பிரகாசமாக இருந்துருக்கு. அதுபோல தைசீச்ச யோகியாஞ்சி யோகியதா தேகாதீததா தேககர்மி. தேககர்மி, தேகத்தில் இருக்கிற விஷயங்களில் அவள்லாம் ஒரு யோகியர்கள்லாம் இருந்துருக்கிற மாதிரி இருந்தாலும், ஆனால் யோகியர்களோட யோகியே என்னென்னா, அவளோட குவாலிட்டி என்னென்னா, அவள் இந்த உடலை உடலாக பார்க்க மாட்டார்கள். உடலுக்கு மேலும் இருக்குள்ள ஆத்மாவை தியானம் பண்ணிகிட்டே இருப்பாள். உள்பக்கமாக அவளோட மனசு இருந்துகிட்டே இருக்கும். அதனால தான் சதாசிவ பிரம்மேந்திராள் நம்மளுக்கு முன்னாடி, கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறவாளாம் என்ன, அருணகிரிநாதர், இந்த மாதிரி ரமண மகரிஷி, பல பல யோகியர்கள், யோகி ராம் சூரத்குமார், மகா பெரிவா, இவாள்லாம் நம்மளோட இப்போ இருந்துட்டு இருக்கிறவா. இவாள்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ ஏக்நாத் மகாராஜ் அவரோட காலத்தை நம்ம போயிருக்கும்போது அவர் தன் உடம்புலையே விட்டுட்டு ஆன்ம ஞானத்தை பெற்றிருந்தார். தத்துவ ஞானியாக இருந்திருந்தார். அதனோட சரித்திரம் பார்க்கும்பொழுது ஒரு பெண்மணியானவள் நீங்கள் எங்கள் ஆற்றுல சாப்பிடுன்னு சொல்கிறார். ஆனால் அவருடைய புத்திரனானவன் சொல்கிறார், நான் மற்ற இடங்கள்லாம் போய் நீங்கள் சாப்பிடக்கூடாது, அவள் தீண்டத்தகாதவர்கள், அவள் சமைச்ச சாப்பாட்டை நம்ம சாப்பிடக்கூடாதுங்கிறார். உடனே இவர் அந்த புள்ள என்ன சொல்கிறார், அந்த திரவியங்கள்லாம் அவள் வீட்டுக்கு நம்ம வாங்கிட்டு போய் நானே சமைச்சிடறேன் உங்களுக்கு போடுறேன்ட்டார். அந்த பெண்மணி நினச்சிட்டு இருக்கா, 1000 பேருக்கு நான் சமைச்சு போட போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கா. சமைச்சு போடுறதுக்கு யாராவது ஒரு சந்தாவது ஆற்றுக்கு வரட்டுமே, அவருக்காவது நம்ம போடுவோமே, 1000 பேருக்கு நான் எங்கே போவேன், நான் ஏழ்மையாக இருக்கேனேன்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டுருக்கா. ஏக்நாத் மகாராஜ் சரின்னு சொல்லிட்டார். புள்ள சமைச்சிட்டார், பரிமாறிட்டார். ஒரு இலை போடப்பட்டிருக்கு. ஏக்நாத் மகாராஜ் சர்வம் பிரம்மமயம் நினச்சிட்டு பிரம்மார்ப்பணம் பண்ணி அந்த அன்னத்தை ஸ்வீகாரம் பண்ணிட்டார். ஸ்வீகாரம் முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சாச்சு. தீட்சை பண்ணியாச்சு. தீட்சை பண்ணினதுக்கப்புறம் என்ன ஆச்சு, அவர் எந்திருந்துட்டார். இலையை எடுக்கணும் இல்லையா? ஹரி பண்டிட் இலையை எடுக்கிறார். ஒரு இலையை எடுத்தார். ஒரு இலை எடுத்தோன்னா அடுத்த இலை எடுக்கிறார். அடுத்த இலை இப்படி வந்துட்டே இருக்கு. இலை 1000 இலை வந்துதான். அப்போ தான் அவரோட தந்தையினுடைய விசேஷம் என்னன்னு புரிஞ்சுட்டார். அவர் தத்துவ ஞானிங்கிறத புரிஞ்சுட்டார். ஒரு இலையில தான் சாப்பாடு போட்டார். ஆனால் 1000 இலை அந்த அம்மா நினச்சிட்டுருக்கா, அத்தனை பேருக்கு போட்ட பலன் எனக்கு ஒரு சாப்பாட்டு போட்டவர்களுக்கு அப்படின்னு ஆத்மத்தில் இருக்கக்கூடியவர் அவர். அதனால் அவருக்கு சித்தியாகுது. 1000 பேருக்கு போட்ட இலையில நான் சாப்பிட்ருக்கேன்ப்பா, 1000 பேருக்கு உள்ளதை இந்த ஆத்மா ஒன்று பெற்றிருக்கு, நான் இந்த உடலை சார்ந்தவன் இல்லைங்கிறத ஏக்நாத் மகாராஜ் தன் பிள்ளைக்கு போதனை பண்ணார். இதுலேருந்து என்ன, தத்துவ ஞானிகள்னால என்ன வேணாலும் செய்ய முடியும், என்ன ஒரு விசேஷமானாலும் காமிக்க முடியும். அந்த தத்துவார்த்தம் அணிஞ்சவர்கள் ஏக்நாத் மகாராஜ், ஞானேஸ்வர் மாவுளி, கோரா கும்பர், அப்புறம் நாமதேவர், இவா எல்லாரும் சைத்தன்யத்தை உணர்ந்தவா. சைத்தன்யம் ஹிருதயத்தில் இருக்குன்னு உணர்ந்து ஒரு குருவோட அனுகிரகத்தை பெற்று அதே சைத்தன்யமே பாண்டுரங்க சுரூபமாக இருக்குன்னு சொல்லக்கூடியவா. அப்போ பாண்டுரங்கனே தெய்வமாக கொண்டாடப்பட்டவா தான் இந்த அத்தனை குருமார்களும். இவ அத்தனை பேரும் இது உணர்ந்துட்டு இருக்கா. இந்த விஷயத்தை நம்மளுக்கு ஏகநாதி பாகவதம் மூலம் நம்மளுக்கு ஞானத்தை போதிக்கிறார். தியாசி தேக புத்தி சேனி சந்தே மனத்தி யோகியா தேகி நாந்தே தியா தேகா சேனி நானா பாதே ஸ்வபுத்தி பேதே பாதிலா மனத்தி. தியாசி தேக புத்தி சேனி சந்தே. அவளோட உடல்ல உண்மையா நினைக்கிறவா, உடல் தான் உண்மைன்னு நினைக்கிறவாள்லாம் எப்படி இருக்கான்னா,
மனத்தி யோகியா தேகி நந்தி. அவர்கள் என்னவா பெரிய பெரிய யோகிலாம் சொல்கிறேன், பெரிய பெரிய ரிஷி முனிகள்லாம் சொல்கிறேன், பெரிய பெரிய மகான்னு சொல்கிறேன், அவள் என்ன சர்வசாதாரணமாக நம்மள மாதிரி தானே இருந்துருக்கா அப்படின்னு சொல்கிறான். தியா தேகா சேனி நானா பாதை. அவளுக்கு இந்த தேகத்தினால பல உபாதைகள் உண்டு பண்ணுறது வந்தாலும் ஸ்வபுத்தி பேதே பாதிலா மனத்தி. ஆனால் அவள்லாம் என்ன பண்ணுறான்னா இந்த தேகத்தினால வரக்கூடிய துன்பங்களால் இவாள்லாம் பாதிக்கப்பட்டிருக்கான்னு மற்றவாள்லாம் பார்த்து நினைக்கிறான். பெரிய பெரிய மகான்களுக்கும் பல பல கஷ்டங்கள்லாம் வந்திருக்கு. மகாபெரிவாளுக்கு கண்ணு தெரியாமல் இருந்தது, கண்ணுக்கு ஆப்ரேஷன்லாம் பண்ணா. என்ன இருந்தாலும் அவர் ஆத்ம ஞானத்திலே இருந்திருந்தார். யோகி ராம் சுரத்குமார் பார்த்தேன்னா அவருக்கு புற்றுநோய் வந்திருந்தது. ராமகிருஷ்ண பரமஹம்சர் புற்றுநோய் அவதிப்பட்டார், தொண்டையில் புற்றுநோயினால் அவதிப்பட்டார். இது எல்லாம் எதனால அவளுக்கு வருதுன்னா மற்றவர்கள் எல்லாம் அவர்கிட்ட வருதுனால அவளுடைய துன்பங்கள் எல்லாம் தன் துன்பங்களாக எடுத்து தான் வாங்கிட்டு அவளுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணுறதுனால அவளுக்கு வரக்கூடிய துன்பங்களை எல்லாம் அவள் தானே ஏற்றுண்டா. ஆனால் அவள் தேகாதீதர்களாக அவள் இருந்திருந்தா. அவளுக்கு இது ஒரு பொருட்டாகவே இல்லை. ஹிருதயத்துக்குள்ளேயே ரமிச்சுண்டு பகவானை நினச்சிண்டு ஆத்ம ஞானத்தை பெற்றவர்களாக இருந்தார்கள். தியாசி தேகாச்சே பாதித்த பான ஹே நக்கலே தியாஞ்சே குஹ்ய ஞான. ஆனால் பார்க்கறதுக்கு அவர்களுடைய தேகத்தில் இருக்கக்கூடிய உபாதைகள்னால அவள் கஷ்டப்பட்டு இருக்கிற மாதிரி தெரியுமா. ஆனால் ஹே நக்கலே, ஆனால் அவளுடைய உண்மையான ஒரு ஒரு தத்துவம் அவள்கிட்ட மறைஞ்சிருக்கு. அது என்ன விஷயம் நம்மளுக்கு புரியல. அந்த குஹ்ய ஞானமானது அவள் அந்த குஹ்ய ஞானத்தை தெரிஞ்சுட்டா, அந்த தத்துவத்தை அவள் புரிஞ்சுட்டா, அந்த ஆத்ம ஞானத்தை புரிஞ்சுட்டா. அதனால ஆத்மாலே ரமிச்சுட்டு இருக்கா ரமண மகரிஷி மாதிரி. தோரா சேனி சர்பே ஜான டசோனி கோண மாறிலே. தோரா சேனி சர்பே ஜான, அதாவது கயிறை பார்த்தோன்னே இதை பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா பாம்பு போல தெரியுதான். டசோனி கோண மாறில, இது பார்த்தோன்னே கயிறு மாதிரி இருக்கக்கூடியது பாம்பு. இந்த பாம்பு என்ன பண்ணிடுது, கொத்திடுது, அதனால செத்து போயிட்டான்னு சொல்ல முடியுமா? அது உண்மையான என்னென்ன கயிறு இல்லையா? துளசிதாசர் என்ன பண்ணாங்கன்னா அவருக்கு தன்னோட மனைவியை போய் பார்க்கணுங்கிறதுக்காக போனார். இரவு நேரத்தில் படகுன்னு நினச்சிட்டு போனார். அது ஆனால் செத்த சவம் மேலே ஏறி உட்காந்து போயிட்டார். மழை பெஞ்சுன்னு இருக்கு. நைட்டில் போனோன்னா இருட்டில் அங்கேருந்து பார்க்குறாரு. பார்த்தா அங்கேருந்து கயிறு மாதிரி தொங்குறது. இதில் ஏறி பிடிச்சின்னு போய் ஆட்டுக்காரி உள்ள டமால்னு அவள் உள்ளுக்குள்ளே அந்த ரூமுக்குள்ளே குதிச்சு அங்கே போய் தன்னோட மனைவியை போய் பார்க்க போகிறார். அவள் கேட்குறா, எங்கேருந்து வந்தேள், எப்படி வந்தேள், இப்படி மழை பெஞ்சுன்னு இருக்கே அப்படின்னு. எங்கேருந்து வந்தேள் காமிங்க அப்படின்னு பார்க்குறா. சவுத்தில் என்னமோ தொங்கின்னு இருக்கு கயிறை. உண்மையை பாருங்க, அது என்ன பாம்பு தொங்கிருக்கு. இப்படி பாம்பவே கயிறுன்னு நினச்சிட்டு மேலே ஏறி இப்படி தன்னை போய் பார்க்க வந்திருக்கேளே, நான் என்ன இது, இந்த உடலே அனித்தியமானதே, இந்த உடலுக்காக நீங்கள் வந்திருக்கலே, நித்திய சுரூபனான ஸ்ரீராமனை நீங்கள் நினச்சிக்க கூடாதோ அப்படின்னு அவர் சொல்கிறார். அன்றைக்கி தான் ஞானோதயம் பிறக்கிறது. அன்றைக்கே விட்டுட்டார். அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு ராமனை பிடிச்சிட்டார், ராம நாமத்தை பிடிச்சிட்டார். இப்படி அனுகிரகம் கிடச்சிது, ஆஞ்சநேய மூர்த்தியோட அனுகிரகத்துக்கு கிடச்சிது. அவர் எழுதினார். அப்படி என்ன எழுதினார்? துளசி ராமாயணம் எழுதினார். இப்படி பல மக்கள் எப்படி இருக்கான்னா கயத்தையே பாம்புன்னு நினச்சிட்டு இருக்கிறவா அப்படிங்கிறது இருக்க. அப்படி போல் தவறாக நினச்சது. அப்புறம் அந்த பாம்பு கடிச்சிருத்துரும், கயிறு இப்படி டப்புன்னு அடிச்சிருக்கோம், அது பாம்பே கடிச்சிருத்துன்னு நினச்சிட்டு இருப்பா. அப்படி போல் இருக்கிறது. தேக்கே ஆப்னா தே ஜலி பிம்பலா பரீனமனே நீ ஜலி புடாலா தைசா தேகா து தீது போது ஜாலா நாஹி பியாலா தேக கர்மா. தேக்கே ஆப்னா தே ஜலி பிம்பலா. அப்படி தன் உருவமே நீரில் தெரியறது. நீரில் தெரிஞ்ச உடனே என்னாச்சு, அந்த உருவத்தில் பார்த்தா ஐயோ நம்மளே தண்ணிக்குள்ளே மூழ்கி போயிட்டோமோ அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருக்குது. அதுபோல் உடலை தாண்டிய ஞானம் பெற்றவர் உடல் செய்கைகளால் பயப்பட மாட்டார். உடலில் நடக்கக்கூடிய பல உபாதைகள்னால அவளை தத்துவ ஞானிகளாக இருக்கக்கூடிய மகான்கள் இந்த செயல்கள்னால பயப்பட மாட்டார். தேகோனி மிருகஜலாச்சா புரு மூர்க்க கரு தாவதி தாரு தைசா மித்யாஹா சம்சாரு பயங்கரு மூர்க்காசி. தேக்கோனி மிருகஜலாச்சா புரு. பார்த்தா ஒரு சூரியன் மத்தியான வேலைன்னு நடந்துட்டு இருக்கு. அப்படி போயின்னு இருக்கோம், காரில் போயின்னு இருக்கும்போது எய்த்தாப்புல பார்த்தா ஒரு பெரிய குளம் மாதிரி தெரியுது. ரோட்டில் போயிட்டே இருக்கோம், அப்படியே அந்த குளம் குறையிற மாதிரி தெரியுது. திருப்பியும் பார்த்தா பெருசாக தெரியுது. அதில் மூர்க்கனை என்ன பண்ணுறான்னா அதை போய் விழுந்து அந்த இதுலேருந்து நம்ம தப்பிச்சுப்பா, அந்த குளத்துலேருந்து நம்ம போகணும்னு நினச்சவன் தான் மூர்க்கன். என்ன அப்போ மத்தியான நேரத்தில் இந்த ரோட்டில் இந்த வெயிலில் அப்படி குளம் மாதிரி பார்க்கறது ரொம்ப தூரத்துலேருந்து பார்க்க தெரியுமா, ஆனால் பக்கத்தில் பார்த்தா ரோடு தான் இருக்குமா. இதுக்கு பேர் என்னென்னா மிருகஜலம்னு பேர். என்ன அந்த அந்த காணல் நீர்னு சொல்லுவாள். இந்த காணல் நீர் எப்படி இருக்கிறதுனா சூரிய வெளிச்சத்தில் சூரியன் இருக்கிற போது தெரியும்.
ஆனால் உண்மையாக அது நீர் கிடையாது. அந்த நீரில் ஒருத்தவன் விதைச்சு அவன் பெரிய அறுவடை பண்ணிட்டான் அப்படின்னா என்ன அர்த்தம்? அது மாயைன்னு அர்த்தம் இல்லையா? ஞானேஸ்வர் மாவளி சொல்கிறார், மிருக ஜலம் இதில் நான் தண்ணி எடுத்து குடித்து நான் தாகத்தை தீர்த்துட்டேன்னு சொன்னவன் மாயை. அதில் நான் அறுவடை பண்ணி விவசாயம் பண்ணி நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறது மாயை. அது மாதிரி இந்த உலகத்தில் இருந்துட்டு இந்த தேகத்தில் இருக்கிறவன்லாம் பகவானை பார்த்துட்டேன்னு சொன்னால் நிச்சயமாக அது நடக்காது. இதற்கும் மேலே அப்பாற்பட்டு ஒரு குரு அனுகிரகம் பெற்று சங்கரர் மாதிரி அவர் இருந்து பண்ணி இந்த தேகாதீதராக அப்படியே இந்த உலகத்தில் மறைஞ்சு போயிட்டார் இல்லையா? சைத்தன்ய மகாபிரபு எப்படி இந்த உடலில் அப்படியே இருந்து இந்த வேப்ப மரம் மாதிரி ஒரு மரத்தில் அப்படியே மறைஞ்சு போயிட்டார். அப்படி மகான்கள்லாம் அப்படியே இந்த உடலையே அப்படி மறைச்சிட்டு போயிட்டார். அதே மாதிரி சத்குரு சுவாமிகள் அப்படியே ஒரு கோவிலில் அப்படியே கண்டியூருங்கிற க்ஷேத்திரத்தில் இருக்கிற மகா சுவாமி பெருமாள்கிட்ட மறைஞ்சு போயிட்டார். அதன் மாதிரி இவர் திருவிடை மருதூரில் ஸ்ரீதர ஐயாவால் மறைஞ்சு போயிட்டார். தேகாதீதர்களாக மறைஞ்சு போயிட்டார். அப்படி தேகாதீதர்கள் அவர்கள்லாம் தேகத்தோடு இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் விதேகிகள். அவள் தேகத்தில் இருக்க மாட்டான் இப்படிங்கிற விஷயத்தை நம்மளுக்கு போதிக்கிறார். யாலாகி தாரா கிரக புத்திர பிராப்தி தேன கராவி அதி பிரீத்தி இது மாதிரி சொல்கிறார். அதனால் தாரா மனைவி, வீடு, புத்திரன், பெரிய போகிகளாக பிராப்திகள் இருக்குது இதெல்லாம் நினச்சிட்டு இருக்கிறோம். தேன கராவி அதி பிரீத்தி இதை பார்த்து இதனால் மயங்கிடாதீங்கோ. இது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வீடு, ஒரு நாள் பூகம்பம் வந்தால் போயிடும். புத்திரனோ மனைவியோ இருக்கிற மாதிரி இருப்பா, ஒரு நாள் மறைஞ்சு போயிடுவா. அவள் நம்மளோட இருக்கிறவான்னு தெரியாது. நம்மளும் இருப்போம், ஒரு காலத்தில் இவாளை விட்டுட்டு நம்மளும் போயிடுவோம். அதனால் நம்மளோ எதுவுமே இந்த உடலை சார்ந்தவர்கள் எதுவுமே நியாயமானவர்கள் இல்லை, நித்தியமானவர்கள் இல்லை, அழியக்கூடியது. ஏச்சி விஷயீராயா பிரதி கதா கபோதி சாங்கித்து இப்படி இந்த விஷயத்தை பற்றி சொல்லிட்டு இந்த சூரியனை போல சூரியனானவன் எப்படி குட்டையில் விழுந்தா இந்த குட்டையில் இருக்கிற அசைவுகளை பார்த்து சூரியனே அசைஞ்சு போயிடுதுன்னு நினைக்கிற மாதிரி இந்த பரமாத்மாவானது இந்த ஜீவாத்மாவில் வந்திருக்கிறதுனால ஜீவாத்மாவிலேயே மிருகங்களாக இருந்து அழிஞ்சு போனதுனால அழிஞ்சு போயிடுத்து, இது அழிஞ்சு போயிடுத்து, அது அழிஞ்சு போயிடுத்து, எல்லாம் இருக்குது, நல்லா வசதியாக இருந்துட்டுருக்கு. இந்த ஜீவாத்மா உயிர்களில் இருந்துருக்கு நினச்சிட்டு இருக்கும்போது இருக்குன்னு நினச்சிட்டே இருப்போம். அப்புறம் அந்த உடல் அழிஞ்சு போயிடுது. அப்புறம் உள்ள ஜீவன் போயிடுத்தான்ங்கிறது இந்த உடலில் இருக்கிறவாலாம் கேட்குறா. ஆனால் பிராணிகளாக இருக்கிறதுக்கு புரியறதா? அதுக்கு கிடையாது இல்லையா? அப்போ நம்மளுக்கு என்னென்னா இந்த உடல்னு ஒன்று பகவான் கொடுக்குறான். எதுக்காகன்னா பகவானை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். நம்ம என்ன பண்ணுறோம்? குழந்தையா வந்ததுக்கப்புறம் இந்த உலக விஷயங்களில் பார்த்துட்டு ஜாலியாக இருக்கேன்னு குழந்தைகள் எல்லாம் இந்த ஜாலியில் தான் இருந்துருக்கு. 24 மணி நேரம் டிவி பார்க்குறதும், அதுவும் வெளியில் போய் சாப்பிட்றதும் வைக்கிறதும் இதுவும் இருக்குது. அப்புறம் உடல் உபாதைகள்லாம் வந்துடுது. அப்புறம் ஏதாவது ஒரு குழந்தை அதை வச்சு மறிச்சு போகிறான். அப்படி போக்கும்பொழுது அந்த அவளுக்கெல்லாம் அப்போ இறந்து போயிட்டான்னு நினச்சி வருத்தப்பட்டிருக்கிறது. அதை மாதிரி நம்மளுக்கும் ஒரு நாள் அந்த இறப்புங்கிறது வரும் அப்படிங்கிறது நினச்சிக்கிறது. இருக்கிறவா எல்லாரும் இந்த மாதிரி இறந்து போயிடுவா. ஆனாலும் உண்மையான வஸ்து என்ன? ஜீவன் ஆத்மான்னு ஒன்று சொல்கிறாளே, அது என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு உருவத்தை எடுத்துட்டு ஒரு தெய்வத்தை எடுத்துட்டு அந்த தெய்வத்தை மானசீகமாக பூஜை பண்ணி அதே தெய்வத்தை வெளியில் வச்சும் பூஜித்து இந்த தெய்வத்தோடையே இருந்துட்டு இருக்கிற பட்சத்தில் அந்த சூக்ஷ்ம நாடி சாதாரண மனசு இருக்கக்கூடிய இடத்துலேருந்து ஒரு சூக்ஷ்மமாக இந்த நாடி பேதம் ஏற்பட்டு அந்த நாடியிலேருந்து சகஸ்ராரத்தில் போய் அங்கே சகஸ்ராரத்துலேருந்து இந்த ஆத்மாவானது தனிமையாக பிரிமைப்படுகிறதுங்கிறத ஒரு மனிதன் புரிஞ்சுண்டு தன்னோட மனசை இந்த ஆத்மாவோடு செலுத்தி ஒன்றாக்கி ஹிருதயத்துக்குள்ளேயே இருக்கிறதுக்கு பழகிக்கிறான். அந்த தத்துவ ஞானிகளால் செய்யப்படுறது அப்படிங்கிற விஷயத்தை உணரத்துக்கு நம்ம முயற்சி செய்யணும் அப்படிங்கிறத சொல்லி இந்த ஏக்நாதி பாகவதத்தில் இருக்கிற ஒரு துளி ஒரு அமுதத்தை நம்ம இன்னைக்கு பருகினோம் அப்படிங்கிறத நினச்சிட்டு பகவத் தன்மையில் பகவானோட அனுகிரகத்தினால பெரிய பெரிய மகான்கள்னால ஏற்றப்பட்டதை என்றைக்கோ ஒரு நாள் நம்ம ஏதோ ஒரு இந்த காலத்தில் நம்ம இருந்துட்டு இதையும் நம்ம அனுபவிக்கிறோம். இந்த அமிர்தத்தை நம்ம சாப்பிட்றோம். இது உச்சிஷ்ட பிரசாதம் அப்படின்னு நினச்சிட்டு बोला पुंडलीक वरदा हरिविठल श्री ज्ञानदेव तुकाराम दत्तात्रेय जनार्दन श्री एकनाथ महाराज की जय, सद्गुरुनाथ महाराज की जय, सर्व संतनों की जय, पांडुरंग हरि वासुदेव।